இருக்குல்ல 11th திருக்குறளில் பேக்கில் என்ன இருக்குது, பேக் அது பாக்ஸ் பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 86ல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பால், அதிகாரம், இயல் மற்றும் இயல்களின் பெயர்கள். இதில் வந்து திருக்குறளில் மொத்தமாக 3 அதிகாரங்கள் இருக்குது. அறம், பொருள், இன்பம். மற்றும் அதிகார எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா அறத்தில் 38 அதிகாரங்களும், பொருளில் 70 அதிகாரங்கள், இன்பத்தில் 25 அதிகாரங்கள். இயல்னு பார்த்தோம்னா அறத்தில் 4 இயல்கள் என்னென்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல் மற்றும் ஒளியல். பொருள்லன்னு பார்த்தோம்னா அரசியல், அமைச்சியல் மற்றும் ஒளிபியல். இன்பம்னு பார்த்தோம்னா களவியல், கற்பியல். இது கால வரும் இன்பத்தில் மட்டும். ஸோ 2 இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம்னா திருக்குறளில் லாஸ்ட். திருக்குறளுங்கிறது உலக பொதுமறை என்று போற்றப்படும் தமிழ் இலக்கியமாகும். இது உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் எவ்வகையிலும் பொருந்தும் வகையில் அமைந்தமையால் அவ்வாறு போற்றப்படுகிறது. இது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக குறிப்பிடப்படும் வாழ்வியல் நூலாகும். 1330 குறள் பாக்களால் ஆனது. உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல் என பல பெயர்களாலும் திருக்குறள் அழைக்கப்படுகிறது. இப்பாடல்கள் அனைத்தும் குறள் வெண்பா என்னும் பாவகையால் ஆனவை. பாவின் வகைகளை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது. 7 சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளுக்கு 10 பேருடைய உரை இருப்பதாக பழம்பாடல் ஒன்று கூறுகிறது. அவர்கள் பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர், பரிதி, பரிப்பெருமாள், தருமர், தாமத்தர், நச்சர், திருமலையர், மல்லர் ஆகியோர். 4 வரையிலும் பலர் உரை எழுதும் சிறப்பு பெற்றது இந்நூல். திருக்குறளின் சிறப்பினை விளக்க புலவர் பலர் பாடி பாடல்கள் தொகுப்பு நூலை திருவள்ளுவ மாலை. தேவர் நாயனார், தெய்வப்புலவர், சென்னாபோதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி, முதற்பாவலர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் திருவள்ளுவரை பற்றிய அறுதியான தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை.